இப்பொழுது ஆண்டவர் இந்த மாலை வேளையிலே உங்கள் ஒவ்வொருவருக்கும் சொல்ல விரும்புகிற ஒரு வார்த்தை 36வது வசனம். எல்லாருக்கும் கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை கொண்டு அவர் சமாதானத்தை சுவிசேஷமாய் கூறி இஸ்ரவேல் புத்திரருக்கு அனுப்பின வார்த்தையை அறிந்திருக்கிறீர்களே. 38. எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் இயேசுவை குறித்து வேதம் பல காரியங்களை சொல்லியிருக்கிறது. அப்போஸ்தலர்கள் ஆண்டவர் இயேசுவை நல்லவர் என்று கண்டுபிடித்தார்கள், அவர் நன்மை செய்கிறவர் என்று கண்டுபிடித்தார்கள். ஆகவேதான் அவர்களுடைய ஊழியத்திலும் பல நன்மைகள் மக்களுடைய வாழ்க்கையிலே நடந்தது. இங்கே ஒரு விசேஷ காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் அவருடனே கூட இருந்தபடியினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். ஆண்டவர் இயேசு பூமிக்கு வந்த பொழுது எல்லாருக்கும் நன்மை செய்தார். அந்த ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு நன்மை செய்வாரா? ஆமென் என்று சொல்லுங்கள். என் ஆண்டவர் எனக்கு நன்மை செய்வார். கூடவே வசனம் சொல்லுகிறது, பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றித் திரிந்தார். ஆண்டவர் இயேசு நன்மை செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார், குணமாக்குகிறவராய் சுற்றித் திரிந்தார். நாசரேத்திலிருந்து நன்மை வருமா என்று அன்றைக்கு ஒரு சிலர் கேள்விகள் கேட்டார்கள். அந்த நாசரேத் ஊரிலிருந்து தான் முழு உலகத்திற்கும் நன்மை வந்தது. இந்த ஆண்டவரை குறித்து வேதம் அவர் நன்மை செய்கிறவர் என்று பல இடங்களிலே சொல்லி இருக்கிறது. முக்கியமாக ஏசாயா தீர்க்க தரிசன புத்தகம் 61ஆம் அதிகாரத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்பிக் கொள்ள விரும்புகிறேன். ஏசாயா 61ஆம் அதிகாரம். இந்த ஆண்டவர் இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணி இந்த பூமிக்கு அனுப்பினார். பூமிக்கு எதற்கு அனுப்பினார்? நன்மை செய்யும்படி அனுப்பினார். இன்றைக்கு ராத்திரி ஆண்டவர் இயேசு இங்கே எதற்கு வந்திருக்கிறார்? நன்மை செய்யும்படி வந்திருக்கிறார். உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கிறிஸ்து இயேசு இன்றைக்கு நன்மை செய்ய வந்திருக்கிறார். அவர் எப்படியெல்லாம் நன்மை செய்வார், எப்படியெல்லாம் தன் ஜனங்களை கடாட்சிப்பார், எப்படியெல்லாம் தன்னுடைய ஜனங்களை விடுவிப்பார் என்று ஏசாயா முன்னதாக கண்டு தீர்க்க தரிசன புத்தகத்திலே எழுதியிருக்கிறார். தீர்க்க தரிசிகளிலே ஏசாயா தலை சிறந்தவர். அவர் மேஜர் ப்ராஃபட்ஸ் அல்லது பெரிய தீர்க்க தரிசிகள் என்று சொல்லப்படுகிறவர்களில் இவர் மிகவும் விசேஷமானவர். ஏனெனில் இந்த தீர்க்க தரிசி தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பை குறித்து எழுதியிருக்கிறார். அவருடைய இளம் பருவம் எப்படி இருக்கும் என்று எழுதியிருக்கிறார். அவர் எப்படி ஊழியம் செய்வார் என்று எழுதியிருக்கிறார். அவருடைய கன்னிப்பிறப்பு எப்படி இருக்கும் என்று எழுதியிருக்கிறார். அவர் எப்படி ஜனங்களுக்கு நீதி செய்வார் என்று எழுதியிருக்கிறார். அவர் எப்படி சிலுவையிலே மரித்து மரணத்தை ஜெயித்து உயிரோடு எழும்பி எல்லா முகங்களிலும் இருக்கிற கண்ணீரை எப்படி துடைப்பார் என்று ஏசாயா 25 எழுதியிருக்கிறார். அவருடைய சிலுவை மரணம் எப்படி இருக்கும் என்று ஏசாயா 53 எழுதியிருக்கிறார். அதே போல ஏசாயா 42ஆம் அதிகாரம் 52ஆம் அதிகாரத்தில் 61ஆம் அதிகாரத்தில் அவருடைய வல்லமையுள்ள ஊழியம் எப்படி இருக்கும் என்று எழுதியிருக்கிறார். ஏசாயா 64, 65, 66ஆம் அதிகாரங்களில் அவர் எப்படி இந்த உலகத்திற்கு மீண்டும் வருவார், அவருடைய வருகை எப்படி இருக்கும், அவருடைய நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும், எருசலேமிலே அவர் எப்படி ஆளுகை செய்வார், அவருடைய 1000 வருஷ அரசாட்சி எப்படி இருக்கும் என்றெல்லாம் ஏராளமான காரியங்களை இந்த தீர்க்கதரிசி எழுதியிருக்கிறார். வேதம் ஒரு கற்பனை புத்தகம் அல்ல. இது பல 100 ஆண்டுகளுக்கு பின்னாக நடக்கக்கூடியவைகளை முன்னறிந்து தேவ ஊழியர்கள் ஏவப்பட்டு எழுதிய வார்த்தைகளை உள்ளடக்கிய ஒரு புத்தகம். ஆகவேதான் இந்த வேத வார்த்தையை ஒவ்வொரு நாளும் நான் படிக்க வேண்டும். சரி, இந்த 61ஆம் அதிகாரத்தில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ஊழியத்தை குறித்து தீர்க்கன் 5 காரியங்களை சொல்லியிருக்கிறார். எடுத்துக்கொள்ளுங்கள். ஏசாயா 61. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும்,
சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவ நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும், துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யவும், சீயோனிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும் துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும் ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக துதியின் உடையும் கொடுக்கவும் அவர் என்னை அனுப்பினார். இதுதான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்ன செய்த ஊழியம். இந்த ஊழியத்தை அவர் செய்வார் என்று 700 வருடங்களுக்கு முன்பதாகவே தீர்க்கன் அருமையாய் எழுதி வைத்திருக்கிறார். இந்த தீர்க்க தரிசன வார்த்தை கிறிஸ்து இயேசுவை குறித்தது. அந்த கிறிஸ்து இயேசுவை குறித்த தீர்க்க தரிசன வார்த்தைகளில் 5 மிக முக்கியமான கிறிஸ்து இயேசுவின் ஊழியம் சொல்லப்பட்டிருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அனுப்பினார். எதை அறிவிக்க அனுப்பினாரா? சத்தமா சொல்லுங்க, எதை அறிவிக்க அனுப்பினார்? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எதற்கு வந்தார் பூமிக்கு? சுவிசேஷத்தை அறிவிக்க. சுவிசேஷம் என்பது ஆங்கிலத்தில் குட் நியூஸ் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது ஒரு நற்செய்தி. ஆண்டவர் இயேசு பூமிக்கு வந்தது ஒரு நற்செய்தி. ஏன் இந்த வார்த்தை சுவிசேஷம் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது என்றால், அந்நாட்களிலே இந்த வார்த்தையை எங்கு பயன்படுத்துவார்கள் என்றால், ஒரு ராஜ குடும்பத்திலே ஒரு ராஜாவுக்கு பிள்ளை பிறந்தால் அல்லது ஒரு இளவரசன் பிறந்தால் உடனே ஊரெங்கும் பறைசாற்றி, மக்களே உங்கள் எல்லாருக்கும் ஒரு நற்செய்தி, நமக்கு ஒரு புது ராஜா பிறந்திருக்கிறார், ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்று அந்த ராஜாவின் அரசாட்சி எல்லையில் இருக்கிற எல்லாருக்கும் போய் நற்செய்தி சொல்லுவார்களாம். அப்போ மக்களுக்கெல்லாம் பெரிய சந்தோஷம். வசனத்தை கவனிங்கள், மக்களுக்கெல்லாம் பெரிய சந்தோஷம். என்ன சந்தோஷம்? நமக்கு யார் பிறந்திருக்கிறார்? ஒரு ராஜா பிறந்திருக்கிறார். மக்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சி. ஏன் தெரியுமா? இந்த ராஜா ஒருவேளை மரித்து விட்டால் நம்மை நடத்துவதற்கு இன்னொரு ராஜா இருக்கிறார், நம்மை ஆளுகை செய்வதற்கு இன்னொரு ராஜா இருக்கிறார் என்று மக்கள் எல்லாரும் சந்தோஷப்படுவார்களாம். அப்படி என்றால் ஒரு ராஜாவின் பிறப்பு, it is a good news to the people. அது மக்களுக்கு ஒரு நற்செய்தி. உங்களுக்கும் ஒரு ராஜா பிறந்தார், அப்படித்தானே? அது நற்செய்தியா இல்லையா? சொல்லுங்க. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. அப்போ அவர் சுவிசேஷத்தை அறிவிக்க இந்த பூமிக்கு வந்தார். அந்த சுவிசேஷம் என்ன சொல்கிறது? நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார். இந்த இயேசுவின் பிறப்பு யாருக்கு தெரியுமா? உங்களுக்கு. லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்து இயேசு பிறந்த பொழுது சொல்லப்பட்ட நற்செய்தியை நான் உங்களுக்காய் வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். அன்றைக்கு இந்த இயேசு என்ற ராஜா பிறந்த பொழுது இவர் பிறந்திருக்கிறார் என்று பூமியிலே எவரும் பறைசாற்றவில்லை, ஆனால் பரலோகம் பறைசாற்றியது. லூக்கா 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் இருந்து வாசிக்கலாம். அவ்வேளையிலே கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு, இட்ஸ் a good news, உங்களுக்கு என்று ஒரு தேவனுடைய குமாரன் பிறந்திருக்கிறார். எப்படி ஒரு ராஜகுமாரன் பிறந்தால் எல்லாருக்கும் சந்தோஷமோ, உங்களுக்கும் எனக்கும் இந்த தேவகுமாரன் பிறந்தது நமக்கு பெரிய சந்தோஷம். 13ஆம் வசனம் சொல்கிறது, அந்த க்ஷணமே பரமசேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். ஹல்லேலூயா. இந்த ராஜா ஏன் பிறந்தார் தெரியுமா? தேவனுக்கு மகிமை, பூமியில் எங்கும் சமாதானத்தை கொடுக்க பிறந்தார், எல்லார் மேலும் பிரிய வைக்கும்படி பிறந்தார். இன்றைக்கு உலகத்தில் உள்ள மக்களுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? சமாதானம் இல்லை. நாடுகளுக்கு இடையே சமாதானம் இல்லை, குடும்பத்திலே சமாதானம் இல்லை, தனி மனிதனுக்கு சமாதானம் இல்லை. ஆனால் இந்த ராஜாவின் பிறப்பு எல்லாருக்கும் சந்தோஷம். இட்ஸ் a good news. எல்லாருக்கும் சமாதானம், எல்லாருக்கும் மகிழ்ச்சி.
பரம சேனையின் திரள் வந்து மக்களுக்கு சொன்னார்கள், இதோ உங்களுக்கு ஒரு ராஜா பிறந்திருக்கிறார். அந்த ராஜா பிறந்ததினால் உங்கள் வாழ்க்கையில் சமாதானம், அந்த ராஜா பிறந்ததினால் உங்களுக்கு சந்தோஷம், அந்த ராஜா பிறந்ததினால் உங்களுக்கு மகிழ்ச்சி என்று குட் நியூஸை சொன்னார்கள். அவர் சுவிசேஷத்தை அறிவிக்க வந்தார். கர்த்தராகிய தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஏன் அபிஷேகம் பண்ணப்பட்டார் தெரியுமா? சுவிசேஷத்தை சொல்லுவதற்கு. தேவன் ஒரு நற்செய்தியை பூமிக்கு அனுப்பினார். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திற்கு வேதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்த ஒரு நற்செய்தி, ஒரு குட் நியூஸ் யோவான் 3ஆம் அதிகாரம் 16வது வசனத்திலே இருக்கிறது. எல்லாரும் வாசிக்கலாமா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அவர் பிறந்தது எல்லாருக்கும் நற்செய்தி. ஆனால் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் எப்படி இந்த நற்செய்தி பலிக்கும் என்றால், தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ, யார் இந்த இயேசு எனக்காக பிறந்தார் என்று விசுவாசித்து இந்த ஆண்டவர் இயேசுவை தன் உள்ளத்தில் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு அவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறாராம். தன்னுடைய பிள்ளையாக அவர்களை மாற்றுகிறாராம். ஹல்லேலூயா. பல வருடங்களாக திரும்ப திரும்ப இந்த செய்தியை கேட்டதினாலே நமக்கு அதுல ஒரு எக்ஸைட்மெண்டே இல்லாத இருக்கிறது. ஆனால் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிற ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் என்பதற்கு நான் தான் சாட்சி. 18 வயதிலே ஆண்டவர் இயேசு என்னை சந்தித்தார். நான் என் தகப்பன் ஒரு கத்தோலிக்க மார்க்கத்தை சேர்ந்தவர்கள், என் அம்மா ஒரு இந்து மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். நாங்கள் ஐதீகமான இந்து குடும்பத்தை சார்ந்தவர்கள், அப்பா வழியிலே ஐதீகமான கத்தோலிக்க மார்க்கத்தை சார்ந்தவர்கள். இப்படிப்பட்ட பின்னணியிலே நான் வளர்க்கப்படும் பொழுது என் உள்ளத்தில் ஒரு ஏக்கம் நெடுநாட்களாய் இருந்தது. எல்லாரும் ஒவ்வொரு தெய்வத்தை வழிபடுகிறார்களே, உண்மையான தெய்வம் எது? என் இருதயத்திற்குள் ஒரு ஏக்கம். பேசுகிற தெய்வம் எது? மெய்யான தெய்வம் எது என்று நான் தேட ஆரம்பித்தேன். பலவிதமான மத சார்ந்த புத்தகங்களை நான் வாங்கி படித்தேன். பல மதத்தார்கள் படிக்கிற புத்தகத்தை நான் என்னுடைய 16 வயதிலேயே வாங்கி படிக்க ஆரம்பித்தேன். உண்மையான தெய்வம் எது? நான் அதை காண வேண்டும். இந்த கிறிஸ்தவர்கள் இயேசு என்று சொல்லுகிறார்கள், மற்ற மார்க்கத்தார் எங்கள் தெய்வம்தான் உண்மையான தெய்வம் என்று சொல்லுகிறார்கள். என் தாய் வழியிலே அநேகர் பல தெய்வங்களை உண்மை தெய்வம் என்று சொல்லுகிறார்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு குல தெய்வத்தை வைத்துக் கொள்ளுகிறார்களே, உண்மையான தெய்வம் எது என்ற ஒரு தேடல் எனக்குள் உண்டாயிற்று. நான் பள்ளி படிப்பை முடித்து கல்லூரிக்கு நான் சென்ற பொழுது ரொம்ப கனவுகளோடு கூட நான் கடந்து சென்றேன். பள்ளியில நல்ல டாப்பரா மார்க் வாங்கி மெரிட்ல மெடிக்கல் காலேஜுக்கு போனேன். ஆனால் அந்த மருத்துவ கல்லூரி போன 1ஆம் ஆண்டு ஒரு பாடத்தில் நான் தோற்று போய்விட்டேன். அது என் வாழ்க்கையில் பெரிய ஒரு தோல்வி உணர்வை எனக்கு கொண்டு வந்தது. வாழ பிடிக்கவில்லை, நான் சாக வேண்டும் என்று நினைத்த பொழுது, சாக தீர்மானித்த அந்த நாளிலே ஆண்டவர் இயேசு என்னை சந்தித்தார். என் வீட்டில் எவரும் இல்லை. ஒரு தனி அறையில் நான் பல நாட்கள் படுத்து அழுது கொண்டிருந்தேன். ஐயோ நான் ஃபெயில் ஆகிவிட்டேன், ஐயோ நான் ஃபெயில் ஆகிவிட்டேன், இவ்வளவு டாப்பராக இருந்து நான் எப்படி ஃபெயில் ஆனேன் என்று கவலைப்பட்டு கலங்கி வாழ்க்கையை முடிக்க நினைத்த அந்த நாளிலே, சரி வாழ்க்கையை முடிக்க போகிறோம், நாம் கத்தோலிக்க மார்க்கத்தில் வளர்க்கப்பட்டோம், எல்லாவற்றுக்கும் ஒரு ஜெபம் செய்ய வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்தார்கள். முழங்கால் படியிட்டு ஏதாவது ஒரு தெய்வத்தை தேடுவோம், எந்த தெய்வம் உண்மை தெய்வமோ அது என்னை இன்றைக்கு சந்திக்கட்டும் என்று நான் முழங்கால் படியிட்டு கண்களை மூடினேன். அவ்வளவுதான். அங்கு நடந்தது என்னதென்று எனக்கு இன்றும் புரியவில்லை. கண்களை மூடின அடுத்த நிமிடம் கர்த்தர் எனக்கு அற்புதமான கல்வாரி தரிசனத்தை கொடுத்தார். சிலுவையில் தொங்குகிற இரட்சகர் இயேசுவை நான் தரிசித்தேன். அவருடைய ரத்தம் என் மேல் விழுந்து என் பாவங்களை கழுவுகிறது என்று அந்த ஆண்டவர் சொன்னார். அது என் வாழ்க்கையில ஒரு பெரிய திருப்பத்தின் நாளா இருந்தது. ஆண்டவரே, நீ இயேசு சிலுவையிலே தொங்கும் பொழுது சொன்னார், நீ உயிருள்ள தெய்வத்தை தேடிக்கொண்டிருந்தாயே, நான் தான் உயிருள்ள தெய்வம். உன் வாழ்க்கையை முடிக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாய், நீ மரித்தால் எங்கு போவாய் என்று உனக்கு தெரியவில்லை மகளே. நீ மரித்து போனால் நீ நரக அக்கினிக்கு போவாய். நீ அங்கு போகக்கூடாது என்பதற்காக உன்னை சந்திக்க நான் இன்றைக்கு வந்தேன் என்று என்னோடு கூட பேசினார். நான் ஒரு பேசுகிற தெய்வத்தை தான் தேடினேன்.
என் முற்பிதாக்கள் எனக்கு சொன்ன எந்த தெய்வமும் என்னிடத்தில் பேசவில்லை. நான் வழிபட்ட எந்த தெய்வமும் என்னோடு கூட பேசவில்லை. நான் பேசுகிற உயிருள்ள ஒரு கடவுளை, ஒரு தெய்வத்தை தேடினேன். அன்றைக்கு அவர் எனக்கு தரிசனமானார், என்னோடு கூட பேசினார். அவர் எனக்கு ஒரு வேத பகுதியை எடுத்து, இதை வாசி, இதுதான் உனக்கு நான் சொல்லுகிற வாக்குத்தத்தமான வசனம் என்று சொன்னார். நான் ஆண்டவரிடத்தில் அவருடைய ரத்தம் சொட்ட சொட்ட சிலுவையில் தொங்குகிற காட்சியை பார்த்து, இயேசுவே என்னை மன்னியும், இயேசுவே என்னை இதைத்தான் சொன்னேன். ஏனெனில் என் உள்ளத்தில் ஒரு பாவ உணர்வு அன்றைக்கு, ஆண்டவரே என்னை மன்னியும், இயேசுவே என்னை மன்னியும். கடைசியில் அவர் சொன்னார், உன் பாவங்களை நான் மன்னித்தேன் என்று. அவர் சொன்னதை நான் விசுவாசித்தேன். அவர் சொன்னதை நான் விசுவாசித்தேன். நான் சொன்னேன், இயேசுவே உம்மை என் தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளுகிறேன். இன்றைக்கு நான் உம்மை விசுவாசிக்கிறேன். இந்த வேத பகுதி சொல்லுகிறதே, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் என்று. அன்றைக்கு என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம். இயேசு பிறந்தார் என்று விசுவாசிக்கிற எனக்கு ஒரு மறுபிறப்பை அன்றைக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு ராஜா பிறந்தது சந்தோஷம் என்று தேசத்தின் மக்கள் எல்லாம் கொண்டாடுவார்கள் என்று நாம் கேட்டோமே. இந்த ராஜா பிறந்தது எனக்கு மெய்யான சந்தோஷம் என்று அன்றுதான் நான் அறிந்து கொண்டேன். அன்றைக்கு என் தெய்வத்தை, இயேசுவை என் இருதயத்தில் ஏற்றுக்கொண்டு அவருக்காக நான் வாழ ஆரம்பித்தேன். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு 40 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. இன்று வரைக்கும் அந்த ரட்சகரை நான் சேவிக்கிறேன். அவர் எனக்கு நல்லவராகவே இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன், ஒருவேளை பலவிதமான பாரத்தோடு, வாழ்க்கை பிரச்சனையோடு, என் வாழ்க்கைக்கு யார் முடிவு தருவார், எனக்கு இந்த பிரச்சனைகளை யார் தீர்த்து வைப்பார், நான் பாவ பழக்கத்தில் விழுந்து கிடக்கிறேன், என்னை யார் விடுதலை செய்வார், எனக்கு யார் மன்னிப்பு தருவார் என்றெல்லாம் நீங்கள் கலங்கிக் கொண்டிருக்கிறீர்களா? இன்றைக்கு குடும்பங்களிலே பிரச்சனைகளே பாவம்தான். ஒவ்வொரு மனைவியை பார்த்து உங்களுக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டால் அவர்கள் சொல்லுவார்கள், என் கணவர் குடிக்கிறார், என் கணவர் அடிக்கிறார், என் கணவர் வெறுக்கிறார், என் கணவர் ஆலயத்திற்கு வரவில்லை, என் கணவர் கர்த்தரை தேடவில்லை, என்னை சந்தேகப்படுகிறார் என்று சொல்லுவார். ஒரு புருஷனை பார்த்து உங்களுக்கு என்ன பிரச்சனை என்றால், என் குடும்பத்தில் என் மனைவி இரவும் பகலும் சண்டையிடுகிறாள், எங்கள் வீட்டில் சமாதானமே இல்லை. அப்படி என்றால் குடி என்பது ஒரு பாவம், சண்டையிடுதல் என்பது ஒரு பாவம். அதே போல வாலிப பிள்ளைகளை குறித்து பெற்றோரிடத்தில் கேட்டால் தேவனை தேடுவதே இல்லை. அவர்கள் ஏதேதோ கேளிக்கைகளிலே மூழ்கி கிடக்கிறார்கள், மனம் போன போக்கிலே நடக்கிறார்கள் என்று சொல்லுவார்கள். மனம் போன போக்கிலே நடப்பது ஒரு பாவம். ஆண்டவருடைய சித்தப்படி நடப்பதுதான் மெய்யான வாழ்க்கை. அப்படி என்றால் இன்றைக்கு குடும்பங்களுக்குள் என்ன தேவை தெரியுமா? பாவ மன்னிப்பு தேவை. தேசங்கள் ஒன்றை ஒன்று விரோதிக்கிறது. ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. அதே போல தேசங்களுக்கு இடையே பல ஆண்டுகளாக யுத்தங்கள் நடக்கிறது. ஏன்? ஒருவரை ஒருவர் பகைக்கிறார்கள். பகை என்பது பாவம். அப்படி என்றால் தனி மனிதனுடைய பிரச்சனையும் பாவம், குடும்பத்தின் பிரச்சனையும் பாவம், சபைக்குள்ளும் பல பிரச்சனைகள் அதே போல் இருக்கிறது. முழு உலகத்தின் பிரச்சனையும் பாவம். இந்த ஆண்டவர் இயேசு எதற்கு வந்தார் தெரியுமா? பாவங்களை கழுவி மறுபிறப்பை கொடுப்பதற்கு. ஹல்லேலூயா. ராஜா ஏன் பிறந்தார்? எல்லா மக்களுடைய இருதயத்திற்குள் வந்து பாவக்கரைகளை நீக்கி அவர்களை மீண்டும் மீட்டுக்கொள்ள இந்த இயேசு ராஜா வந்தார். இந்த இயேசு நற்செய்தியை கொடுக்க வந்தார். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அந்த வசனத்தை திரும்ப வாசிக்கலாம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரம். இயேசு எதற்காக வந்தார்? நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராய் சுற்றித் திரிந்தார் என்று சொன்னமே. அந்த நன்மையிலே முதல் நன்மை சுவிசேஷத்தை அறிவிக்க வந்தார். உன் பாவத்திலிருந்து உனக்கு விடுதலை உண்டு, உன் துன்பத்திலிருந்து உனக்கு விடுதலை உண்டு, உன் வியாதியிலிருந்து உனக்கு விடுதலை உண்டு என்று சொல்லத்தான் இயேசு கிறிஸ்து பிறந்தார். ஹல்லேலூயா. டி மைனர். நம்புறீங்களா இந்த இயேசு நன்மை செய்கிறவர் என்று? கொஞ்சம் சந்தோஷமா தான் சொல்லுங்களேன். ஆமா, என் ஆண்டவர் பிறந்தது எனக்கு சந்தோஷம். அவர் பிறந்தது எனக்கு தெரியலன்னா நான் பாவியாகவே வாழ்ந்திருப்பேன். பாவியாக வாழ்ந்தால் நான் நரகம்தான் போவேன். ஆனால் இயேசு வந்ததினால் என் வாழ்க்கையில் பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இன்னைக்கு ராத்திரியில இந்த வளாகத்திற்குள் அமர்ந்திருக்கிறீர்களோ, வளாகத்திற்கு வெளியே இருந்து என் வார்த்தையை கேட்கிறீர்களோ, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைக்கு காரணம்
பல காரணங்கள் இருக்கலாம். ஆனால் இந்த இயேசு உங்கள் பாவத்தை மன்னித்து உங்கள் உள்ளத்திற்குள் வரும் பொழுது உங்களுக்கு பெரிய சமாதானத்தையும் விடுதலையும் கொடுப்பார். ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், இயேசு நல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். கரங்களை தட்டி பாடுங்க. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். கவனிங்க, இயேசு நல்லவர்னு சோகமா சொல்லக்கூடாது. நீங்க சுவாசிக்கிறீங்க பாருங்க, சுவாசிக்கிறீங்களா? ஒரு 3 நிமிஷம் மூக்க மூடி பாருங்க. இங்க அடக்க ஆராதனை தான் நடக்கும் எல்லாத்துக்கும், இல்ல 3 நிமிஷம் நீங்க சுவாசிக்க முடியலன்னா போயிட வேண்டிதான் கல்லறைக்கு. ஆனா 30 வருஷம், 40 வருஷம், 50 வருஷம், 60 வருஷம் தூங்கும் போது சுவாசிக்கிறீங்க, நடக்கும் போது சுவாசிக்கிறீங்க, போகும்போது சுவாசிக்கிறீங்க, வரும்போது சுவாசிக்கிறீங்க. உயிரோடு இருக்கிறோமே, அதுக்கே ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும். பாடலாமா? கரங்களை தட்டி சத்தமா சந்தோஷமா பாட போறீங்க. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறந்தவர், அவன் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறந்தவர், அவன் நல்லவர் நல்லவரே. சொல்லுங்கள். குருடரின் கண்களை திறந்தவர், அவன் நல்லவர். செவிடரின் செவிகளை திறந்தவர், அவன் நல்லவர் நல்லவரே. அவன் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. சொல்லுங்கள் எல்லாரும். வியாதியில் விடுதலை தருபவர், பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர் என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர். சொல்லுங்க சத்தமா. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர், அவர் என்றென்றும் மாறாதவர். இதுவரை என்னை நடத்தினார். சொல்லுங்கள். இந்த ஜனவரி மாதம் முழுவதும் நடத்தினீங்க ஆண்டவரே. நடத்துவார், அவர் நல்ல
அவர் நல்லவர். ஓ ஹalleluya கனமஷே என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்ல உன்னை நடத்தின தேவன் இனிமேலும் உன்னை நடத்துவார். உனக்கு நன்மை செய்த ஆண்டவர் இனிமேலும் உனக்கு நன்மை செய்வார். உன்னை சுகப்படுத்தின ஆண்டவர் இனிமேலும் உன்னை சுகப்படுத்துவார். இந்த இயேசு நல்லவர், இந்த இயேசு நல்லவர், உனக்கு நன்மை செய்பவர், நற்செய்தியை சொல்ல வந்தவர். இந்த ராத்திரி வேளையில உனக்கும் நற்செய்தி. உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும், உன் கவலைகள் மகிழ்ச்சியாய் மாறும். இயேசு நல்லவர், கடந்து வருகிறார், உன் அருகே கடந்து வருகிறார். அவரை நோக்கி கூப்பிடு. இயேசுவே சொல்லுங்க, இயேசுவே எனக்கு இரங்கும், இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், இயேசுவே என் பாவங்களை மன்னியும், இயேசையா எனக்கு நன்மை செய்யும், இயேசுவே எனக்கு உதவி செய்யும். அவரை நோக்கி கூப்பிடு. இந்த ராத்திரி வேளையில கூப்பிடு. உனக்கு நன்மை செய்கிறவர், உனக்கு நன்மை செய்கிறவர், உனக்கு நல்ல காரியங்கள் நடக்கும். இந்த இயேசு உனக்கு உதவி செய்வார். இந்த இயேசு உன் ஜெபத்தை கேட்பார். இந்த இயேசு உன்னை விடுவிப்பார். இந்த இயேசு உன் வாழ்க்கையை உயர்த்துவார். இருள்கள் விலகுகிறது, பிசாசின் கிரியைகள் அழிகிறது. நற்செய்தி சொல்ல வந்தவர் உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிறார். யாரும் என்னை நேசிக்கவில்லை என்று கவலைப்படாதே. இயேசு உன்னை நேசிக்கிறார், இயேசு உன்னை நேசிக்கிறார். இந்த இயேசு உனக்கு உதவி செய்வார். நன்றி, நன்றி ஆண்டவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், அவர் வல்லவர். இப்பொழுதே அற்புதங்கள் நடக்கிறது. இயேசு உன் இருதயத்திற்குள் பிரவேசிக்க விரும்புகிறார். உன் இருதயத்தை இயேசுவுக்கு கொடு, உன் வாழ்க்கையை இயேசுவுக்கு கொடு. இயேசுவே என்னை மன்னியும் என்று கேளுங்கள். இயேசையா என் பாவங்களை மன்னிங்க, என் பாவங்களை கழுவுங்க, பாவத்திலிருந்து எனக்கு விடுதலை தாரும் என்று கேட்கும் பொழுது இந்த ஆண்டவர் இந்த இரவு உன் பாவத்தை மன்னிக்கிறார். உன்னை தன் பிள்ளையா ஏற்றுக்கொள்ளுகிறார். ரபா சாந்தரா பகதேரோ ரோசதாரா. ஹalleluya. நன்றி ஆண்டவரே, எங்களுக்கு நற்செய்தி சொல்ல வந்தவர். துர்ச்செய்திகளை எல்லாம் எங்க வாழ்க்கையை விட்டு விலக்குகிற உங்க அன்புக்காக கோடான கோடி ஸ்தோத்திரம். Thank you Father. ஹalleluya. இந்த ஆண்டவர் உங்களுக்கு நற்செய்தி சொல்ல வந்தார். அதில் ஒன்று, உன் பாவங்களை நான் மன்னிப்பேன். அதில் ஒன்று, நான் உனக்காய் பிறந்தேன். நீ மறுபடி பிறக்கும் பொழுது உன் வாழ்க்கையில நன்மைகள் வரும். உன் ஜெபத்தை கேட்பேன், உனக்கு உதவி செய்வேன். இதெல்லாம் இயேசு சொல்லுகிற நற்செய்தி. சரி, ஏசாயா 61 இன்னும் ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ராஜா பிறக்கும் பொழுது மக்கள் எல்லாரும் பறைசாற்றுவார்கள், ராஜா பிறந்து விட்டார், பிறந்து விட்டார் என்று. இரண்டாவதாக, இந்த ராஜா தன் ஜனங்களை சந்திக்க சில ஊர்களுக்கு செல்லும் பொழுது, சில கிராமங்களுக்கு, சில பட்டணங்களுக்கு செல்லும் பொழுது முன்னாக பறைசாற்றுவார்களாம். ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், ராஜா வருகிறார், மக்களே உங்களுக்கு இந்த ராஜா நன்மை செய்வார் என்று அந்த ஊரில் பறைசாற்றுவார்களாம். ஆண்டவர் இயேசு ஓசன்னா பவனி சென்ற பொழுது எல்லாரும் என்ன செய்தார்கள்? ஆர்ப்பரித்தார்கள். ஏன் தெரியுமா? இஸ்ரவேலின் ராஜா இவர்தான், இவர் நம்மை ரட்சிப்பார், இவர் நமக்கு உதவி செய்வார் என்று ஓசன்னா என்று சொல்லி ஆண்டவரை பாடி துதித்தார்கள். இந்த ஆண்டவர் இயேசு நம்மை சந்திக்கிறவர். சொல்லுங்க, இயேசு நம்மை சந்திக்கிறவர். அவர் நமக்காய் பிறந்தவர். அவர் பிறப்பு நமக்கு பெரிய சந்தோஷம். இரண்டாவதாக, இந்த ராஜாவின் சந்திப்பு. சொல்லுங்க, இந்த ராஜாவின் இந்த கூட்டம் எதுக்கு தெரியுமா? உங்களை சந்திக்க ராஜா வந்திருக்கிறார். உங்க வாழ்க்கையை விசாரிக்க ராஜா வந்திருக்கிறார். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்துவிடு, அவர் உன்னை ஆதரிப்பார், நீதிமானை ஒருபோதும் தள்ளாட ஒட்டார் என்று சொல்லியிருக்கிறதே. இந்த 6 நாட்கள் 7 நாட்கள் கூட்டத்திலே நீங்கள் இங்கே வந்து ராஜாவை சந்திக்கிறீர்கள். ஒரு பாடலின் வேளையில் உங்களை சந்திக்கிறார், ஒரு செய்தியின் வேளையிலே சந்திக்கிறார், ஜெபத்தின் நேரத்திலே சந்திக்கிறார். நீங்கள் உட்கார்ந்திருக்கும் பொழுதே உங்கள் அருகில் வந்து உங்களை விசாரிக்கிறார். ராஜாவின் சந்திப்பு. ராஜா ஊருக்குள் வருகிறார் என்று பறைசாற்ற தொடங்கியவுடன் மக்கள் எல்லாரும் ஓடி வருவார்களாம். ராஜா, ராஜா எனக்கு இந்த காரியத்தை செய்யும், ராஜா எனக்கு இந்த உதவியை செய்யும் என்று.
ரட்சகர் இயேசு பூமியிலே வந்த பொழுது கூட அப்படித்தான் அவருடைய சந்திப்பு அநேகருடைய வாழ்க்கையை மாற்றியது. வாசிக்கலாம் ஏசாயா 61 அந்த வசனத்தின் அடுத்த பகுதி, இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலை. இந்த ராஜா வாழ்க்கையில உடைக்கப்பட்ட மக்களுக்கு காயம் கட்டுகிற ஒரு ஆண்டவரா. இயேசு ராஜா கூட தன் ஜனங்களை சந்திக்க அவருடைய புவி வாழ்க்கையிலே கடந்து சென்றார். ஒரு நாள் இரவிலே ஒரு மனுஷன் அவரை தனியே சந்திக்க வருகிறார். அவனுடைய பெயர் நிக்கோதேமு. எனக்கெல்லாம் டைம் கிடையாது, உனக்கு அப்பாயின்மெண்ட் கொடுக்க முடியாது அப்படின்னு ஆண்டவர் இயேசு சொல்லவில்லை. அந்த மனுஷனை சந்திக்கிறார். சகோதரி, சகோதரனே, நீங்கள் கூட ராக்காலங்களில் இந்த ராஜாவை சந்திக்கலாம், அதிகாலையில் இந்த ராஜாவை சந்திக்கலாம். உங்கள் ஜெப வேளையில் இந்த ராஜாவை சந்தித்து உங்கள் காரியங்களை எல்லாம் சொல்லும் பொழுது அவர் உங்களுக்கு செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் நிக்கோதேமு என்ற ஒரு மனுஷனை இந்த ராஜா சந்திக்கிறார். அவன் பகிரங்கமாய் ராஜாவை சந்திக்க பயப்படுகிறான், அந்தரங்கமாய் சந்திக்கிறான். ஒருவேளை என் வார்த்தையை தூரத்திலே ஒலிபெருக்கின் மூலமாய் கேட்கிற நீங்கள் சமுதாயத்திற்கு பயந்து இந்த ஆலய வளாகத்துக்கு வராமல் எங்கேயோ இருந்து என் வார்த்தையை கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் என்றால் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த ராஜா உங்கள் வீட்டில் உங்களை தேடி இப்பொழுது வருகிறார், உங்களை சந்திக்க வருகிறார், உங்களோடு கூட பேச வருகிறார், உங்கள் வாழ்க்கையிலே நன்மை செய்ய வருகிறார். இங்கே அமர்ந்திருக்கிறீர்களே, உங்களை சந்திக்க இந்த ராஜா வந்திருக்கிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் இந்த ராஜாவுடைய சந்திப்பை குறித்து நாம் வாசிக்கிறோம். 1-2. யூதருக்குள்ளே அதிகாரியான நிக்கோதேமு எனப்பட்ட பரிசேயன் ஒருவன் இருந்தான். அவன் ராக்காலத்திலே இயேசுவினிடத்தில் வந்து, ஹல்லேலூயா, இவன் வருகிறான் இயேசுவை சந்திக்க. உன்னெல்லாம் பார்க்க முடியாது அப்படின்னு இந்த ராஜா சொல்லல. இங்க வந்திருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், வாழ்க்கையில பிரச்சனைகள் வரும் பொழுது நீங்கள் இந்த ராஜாவை சந்திக்க வேண்டும். அவர் உங்களை தேடி உங்கள் வீட்டிற்கு வருவார், நீங்கள் ஜெப அறையில் பிரவேசிப்பார், உங்களோடு கூட பேசுவார். உனக்கு என்ன பிரச்சனை, உனக்கு என்ன வேண்டும் சொல், நான் உனக்கு செய்கிறேன் என்று சொல்லுவார். இங்கே ஒரு மனுஷனுக்கு பெரிய பிரச்சனை. அவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறான், சில காரியங்கள் அவனுக்கு புரியவில்லை. இயேசு அவனை சந்திக்கிறார், அவனோடு கூட பேசுகிறார். அவன் வாழ்க்கையிலே பெரிய மாற்றம். நீங்கள் இயேசுவோடு பேசினால் வாழ்வு மாறும். நீங்கள் கவலைகளை நினைத்து அழுது கொண்டே இருந்தால் வாழ்க்கை மாறாது. உங்கள் அந்தரங்க ஜெப அறையிலே, ஆண்டவரே நான் இப்படியெல்லாம் உணர்கிறேன், இப்படியெல்லாம் எனக்கு பிரச்சனை இருக்கிறது, நீர் எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டால் ராஜா உங்களை சந்திக்க வருவார், வந்து உங்கள் பிரச்சனைகளை மாற்றுவார். யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே ஒரு பாவியான ஒரு பெண்ணை ஆண்டவர் இயேசு சந்திக்கிறார். 4ஆம் அதிகாரம் 4வது வசனம். அவர் சமாரியா நாட்டின் வழியாய் போக வேண்டியதிருந்தபடியால், எப்படியா ராஜா சந்திக்க போகிறார் ஒரு பெண்ணை. எந்த ஊரிலே? சமாரியாவிலே. யாக்கோபு தன் குமாரனாகி யோசேப்புக்கு கொடுத்த நிலத்துக்கு அருகே இருந்த சமாரியாவில் உள்ள சீகார் எனப்பட்ட ஊருக்கு வந்தார். ராஜா தன் ஜனங்களை சந்திக்க புறப்பட்டு போகிறார். இந்த இயேசு ராஜா இப்படி சந்தித்தார் என்று என் கையில் இருக்கிற வேதம் எழுதி வைத்திருக்கிறது. இது பொய்யல்ல. இந்த வேதத்தில் பல சாட்சிகள் இருக்கிறது. தேவன் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார் என்று, பல இடங்களில் தேவன் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார் என்று வாசிக்கிறோம். யோசேப்பு தன் சகோதர சகோதரிகளை பார்த்து சொன்னார், நிச்சயமாய் கர்த்தர் உங்களை சந்திப்பார் என்று. புதிய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், தேவன் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார் என்று இயேசுவை பார்த்து ஜனங்கள் எல்லாம் சொன்னார்கள். இந்த ராத்திரி என்ன ராத்திரி தெரியுமா? ஆண்டவர் இயேசு உங்களை சந்திக்கிற ராத்திரி. இயேசு உயிருள்ளவர், ரட்சகர் இயேசு உயிருள்ளவர். உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திக்க வந்திருக்கிறார், உங்கள் வாழ்க்கையை மாற்ற வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த 4ஆம் அதிகாரத்திலே ஒரு பாவியான பெண்ணை சந்திக்க சென்றார், அவளோடு கூட பேசினார், வாழ்க்கையே மாறிவிட்டது. உங்கள் வாழ்க்கையிலே ஒரே ஒரு சந்திப்பு இயேசுவோடு இருக்கும் என்றால் உங்கள் வாழ்க்கை மாறும், உங்கள் வாழ்க்கை மாறும். சரி, 5ஆம் அதிகாரத்தில் இவைகளுக்கு பிறகு அவர் எருசலேமுக்கு போனார். 2ஆம் வசனம். எபிரேய பாஷையிலே பெதஸ்தா எனப்பட்ட ஒரு குளம் எருசலேமில் ஆட்டு வாசலன் அருகே இருக்கிறது. அங்கே ஒருவன் வியாதியோடு இருக்கிறான். எத்தனை வருஷம் வியாதி? 38 வருஷம் வியாதி. சகோதரிகளே, சகோதரர்களே, உங்கள் வாழ்க்கையில் நெடுங்காலமாய் சில பிரச்சனைகள் இருக்கலாம். நீங்கள் யோசிக்கலாம், இது எப்ப சரியாகும், இது எப்ப மாறும். இன்னைக்கு நான் சொல்கிறேன்,
இன்றைக்கு இரவு இந்த ராஜா உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். இந்த கூட்டம் ஏதோ வெறுமையாய் வந்து பாடி துதித்து விட்டு வெறும் வசனத்தை கேட்டு விட்டு போகிற கூட்டம் அல்ல. ராஜா உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். 7 ஆண்டுகளாக உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள் இன்றைக்கு இரவு மாறப்போகிறது. 15 ஆண்டுகளாக உங்கள் வீட்டில் இருக்கிற அந்த உபத்திரவத்தை இன்றைக்கு ராத்திரி மாற்றப் போகிறார். பல ஆண்டுகளாக உங்கள் சரீரத்தில் இருக்கிற இந்த வியாதியை இந்த ஆண்டவர் இன்றைக்கு இரவு மாற்றப் போகிறார். ராஜா ஜனங்களை சந்திக்கிறார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரத்தில் இந்த ராஜா இன்னொருவரை சந்திக்கிறார். வாசிக்கலாம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது ராஜா பயணிக்கிறார். ஒரு ஊரின் வாசலுக்கு செல்லுகிறார். அவருடைய சீஷர் அநேகரும் திரளான ஜனங்களும் அவருடனே கூட போனார்கள். அவர் ஊரின் வாசலுக்கு சமீபித்த போது மரித்து போன ஒருவனை அடக்கம் பண்ணும்படி கொண்டு வந்தார்கள். அவன் தன் தாய்க்கு ஒரே மகனாயிருந்தான், அவளோ கைம்பெண்ணாயிருந்தார். ஊராரில் வெகுஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். கர்த்தர் அவளை பார்த்து அவள் மேல் மனதுருகி அழாதே என்று சொல்லி கிட்ட வந்து பாடையை தொட்டார். அதை சுமந்தவர்கள் நின்றார்கள். அப்பொழுது அவர், வாலிபனே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். மரித்தவன் எழுந்து உட்கார்ந்து பேசத் தொடங்கினான். அவனை அவன் தாயினிடத்தில் ஒப்புவித்தார். ஹல்லேலூயா. இங்கே ஒரு தாய், விதவை பெண். அவள் வாழ்க்கையில் நம்பிக்கையா இருந்தது. அவளுக்கு இருந்த ஒரே ஒரு மகன். அந்த மகன் மரித்து போய் விட்டான். அவன் பிழைப்பானா என்று தெரியாது, மரித்து விட்டான். ஆகவே அடக்கம் பண்ணுவதற்கு பாடையில் வைத்து கொண்டு போகிறார்கள். ஒருவேளை இந்த ராத்திரி வேளையிலே இந்த வளாகத்திற்குள் வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையிலே சில காரியங்கள் மரித்து போய்விட்டது. உங்கள் குடும்பத்தின் சந்தோஷம் மரித்து விட்டது, சமாதானம் மரித்து விட்டது, உங்கள் நம்பிக்கை அழிந்து விட்டது. இனிமேல் ஒன்றும் செய்ய முடியாது, அடக்கம் பண்ண வேண்டியதுதான் என்று நீங்கள் நினைத்து இன்றைக்கு ராத்திரி துக்கத்தோடு வந்திருந்தால் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், அழாதே. அவள் கூட அநேகர் சென்றார்கள். வசனம் சொல்கிறது, ஊராரில் வெகுஜனங்கள் அவளுடனே கூட வந்தார்கள். அவர்கள் யாரும் அவளுடைய அழுகையை அடக்க முடியவில்லை. இந்த இயேசு ராஜா வந்தார், அந்த மகளை சந்திக்க வந்தார். அழாதே என்றார், ஒரே ஒரு வார்த்தை. பாடையை தொட்டார், ஒரே ஒரு தொடுதல். அவள் வாழ்க்கையில பெரிய மாற்றம். ராஜா உங்களை சந்திப்பார். இந்த ராஜா சந்திக்க வரும்பொழுது பறைசாற்றி, ராஜா வருகிறார் வருகிறார், மக்களே வந்து உங்கள் குறைகளை எல்லாம் ராஜாவினிடத்தில் சொல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது எல்லாருக்கும் இந்த ராஜா ஆறுதலை கொடுத்தார். அதே அதிகாரத்தில் இன்னொரு பெண்ணை குறித்து நாம் வாசிக்கிறோம். 44ஆம் வசனம். ஸ்திரீயினிடமாக திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். 48. அவளை நோக்கி, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். 47. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே என்றார். ஹல்லேலூயா. ஒரு பாவியான பெண்ணை சந்திக்கிறார். இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் இந்த ராஜா உங்களை சந்திப்பார். ஹல்லேலூயா. அவர் நற்செய்தி சொல்லும்படி வந்தார். அந்த ராஜா இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலை கொடுக்க வந்தார். அவர் சந்திக்க வருகிறார். 3வதாக, இந்த ராஜாக்கள் யுத்தத்திற்கு செல்லும் பொழுது பறை சாற்றுவார்களாம். என்ன பறை சாற்றுவார்கள்? என்னை கவனியுங்கள். நம்முடைய ராஜா யுத்தத்திற்கு செல்லுகிறார். நம்முடைய ராஜா பராக்கிரமசாலி, இந்த யுத்தங்களில் எல்லாம் ஜெயித்தார். இப்பொழுது இருக்கிற இந்த யுத்தத்திலும் நம்முடைய ராஜா ஜெயிக்க போகிறார் என்று எக்காலம் ஊதி பறைசாற்றும் பொழுது மக்கள் எல்லாரும், ராஜா வாழ்க, ஆண்டவர் ராஜாவை காப்பாராக, இந்த யுத்தத்தில் ஜெயம் கொடுப்பாராக என்று மக்கள் எல்லாரும் தங்கள் வீட்டின் வாசல்களிலே வந்து நின்று யுத்தம் செய்ய போகிற ராஜாவை வாழ்த்துவார்களாம். யுத்தம் செய்ய போவது மக்கள் அல்ல. யார் போகிறார்? ராஜா. உங்களுக்கும் ஒரு ராஜா யுத்தம் செய்தார். எங்கே? சிலுவையிலே. ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் உங்களுக்காக சிலுவையிலே யுத்தம் செய்தார். இந்த ஆண்டவர் உங்களுக்காக சிலுவையிலே சாத்தானின் தலையை நசுக்கினார். மக்கள் யுத்தத்திற்கு செல்ல முடியாது, ராஜாவும் யுத்த வீரர்களும் தான் யுத்தத்திற்கு செல்ல முடியும். இங்கே வசனம் சொல்கிறது, சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்ம எல்லாருக்கும் ஒரு எதிரி இருக்கிறான். அவன் பிசாசானவன். திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் அன்றி வேறொன்றுக்கும் வரான். நானோ அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அது பரிபூரணப்படவும் வந்தேன் என்று சொன்னார்.
இந்த ராஜா செய்கிற மூன்றாவது காரியம் உங்களுக்கு விடுதலை. சில வசனங்களை நான் வாசிக்க விரும்புகிறேன். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 14வது வசனம். கலாத்தியர் 6:14. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்துக்கு சிலுவையில் அறையுண்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. என்ன பாருங்க, உலகத்துல நமக்கு நிறைய பிரச்சனைகள் பல இருக்கலாம். சிலருக்கு நீங்களே தான் பிரச்சனை. ஐயோ என் பயம்தான் எனக்கு பெரிய பிரச்சனை, ஐயோ என் அவிசுவாசம் தான் எனக்கு பெரிய பிரச்சனை, எனக்கு அந்த பாவத்தை மேற்கொள்ளவே முடியல, அதாங்க எனக்கு பெரிய பிரச்சனை. இந்த ராஜா என்ன தெரியுமா சொன்னார்? இந்த ராஜா என்ன செய்தார் தெரியுமா? உங்களுக்கு எதை பிரச்சனையோ அந்த பிரச்சனையை சிலுவையில ஆணி அடிச்சிட்டார். உங்களுக்கு எது போராட்டம்? உங்கள் மாம்சம் தான் போராட்டம். நீங்க தப்பா நினைக்க கூடாது நினைக்கிறீங்க, மைண்ட் நினைக்குது. நீங்க விசுவாசிக்கணும்னு நினைக்கிறீங்க, சிந்தையில அவிசுவாசம். இந்த ராஜா என்ன செய்தாராம்? எல்லா உங்களுக்கு விரோதமாய் போராடுகிற எல்லா சுய மாமிசம் பிசாசின் கிரியைகள் எல்லாவற்றையும் சிலுவையிலே அறைந்து போட்டார். சிலுவையிலே அறைந்து விட்டார், ஜெயம் எடுத்தார். ஓரிரு வசனங்களை இன்னும் வாசிக்க விரும்புகிறேன். கொலோசையருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் 20வது வசனம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி. சொல்லுங்க, சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே. எத்தனை வீட்டுல சமாதான குறைச்சல்? உண்மையா கை வைத்துங்க பார்க்கலாம். என் வீட்டுல சமாதானமே இல்லை. சொல்றது கொஞ்சம் வெக்கமா தான் இருக்கும், பரவாயில்ல. ஆனா வசனம் சொல்லுது, அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார். கொலோசையர்ல பவுல் எழுதுகிறார் 2ஆம் அதிகாரம் 14-15வது வசனங்கள். நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாக இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவில் இராதபடிக்கு எடுத்து சிலுவையின் மேல் ஆணி அடித்து. என் கூட சேர்ந்து வாசிங்க, கொலோசியர் 2:15. துரைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு வெளியரங்கமான கோலமாக்கி அவைகளின் மேல் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். ஹல்லேலூயா. ஒரு கைத்தட்டி இந்த ராஜாவுக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. Thank you Father. ஒரு ராஜா யுத்தத்திற்கு செல்லும் பொழுது எப்படி மக்களே உங்களுக்கு நற்செய்தி, நம்முடைய ராஜா யுத்தத்திற்கு செல்லுகிறார், அவர் ஒருபோதும் தோற்றதில்லை, இப்பொழுதும் ஜெயித்து வருவார் என்று பறைசாற்றுவது போல உங்கள் ராஜாவை குறித்து இங்கே ஒரு பறைசாற்றல் சொல்லப்பட்டிருக்கிறது. சிலுவையிலே வெற்றி சிறந்தார். சொல்லுங்க, சிலுவையிலே வெற்றி சிறந்தார். என் இயேசு சிலுவையிலே வெற்றி சிறந்தார். என் ஆண்டவர் சிலுவையிலே வெற்றி சிறந்தார். துரைத்தனங்கள் அதிகாரங்களை உரிந்து கொண்டார். நீங்க பிசாசுக்கு பயப்படுறீங்கல்ல? ஐயோ செய்வனை வச்சுட்டாங்க, ஐயோ மந்திரவாதம் வச்சுட்டாங்க, ஐயோ ஏவல் வச்சுட்டாங்க, எவ்வளோ காரியங்களுக்கு பயப்படுறீங்க. ஆனா இன்னைக்கு உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்றேன், எல்லாம் சிலுவையிலே அறையப்பட்டு விட்டது. எந்த போராட்டமும் சிலுவையில தொங்குது. நீங்க சொல்லணும், ஏசையா நீங்க எனக்காக யுத்தம் செஞ்சு நீங்க எல்லாத்தையும் சிலுவையில ஆணி அடிச்சிட்டீங்க. ஏன்னா வசனம் சொல்லுது, சிறைப்பட்டவர்களை விடுதலையாக்கன்னு சொல்லுது. நீங்க அதுக்கு தான் வந்தீங்க. என் பிரச்சனைகள் எல்லாம் சிலுவையில் அறையப்பட்டு விட்டது. என் மூர்க்க குணங்கள் சிலுவையில் இருக்கிறது. என் வீட்டில் போராடுகிற இருளின் அதிகாரங்கள் சிலுவையில் இருக்கிறது. என் கணவனை அலைக்கழிக்கிற அசுத்த கிரியைகள் சிலுவையில் இருக்கிறது. என் பிள்ளைகள் வாழ்க்கையில கிரியை செய்கிற அசுத்த ஆவிகளின் கிரியைகள் சிலுவையில் இருக்கிறது. தேவ ஜனங்களே, சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுதெல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு வெற்றியை தருகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க இந்த சிலுவை எனக்கு வெற்றியை கொடுக்கும்? ஆமென். ஸ்தோத்திரம். என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் இரத்தம் சிந்தி கழுவி நீர் குற்றம் நீங்க பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கு
மகத்துவமும் உமக்கு தானே. என்றென்றைக்கும் வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்கு தானே. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்கு தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க. உம் இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தீர். உம் இரத்தத்தால் பிதாவோடு ஒப்புரவாக்கி மகிழச் செய்தீர். கரைபடாத மகனாக நிறுத்தி நீதம் பார்க்கின்றீர். கரைபடாத மகளாக நிறுத்தி நீதம் பார்க்கின்றீர். கரைபடாத மகளாக நிறுத்தி நீதம் பார்க்கின்றீர். வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்கு தானே. வல்லமையும் மகிமையும் தகப்பனே உமக்கு தானே. என் மீது அன்பு கூர்ந்து பலியானி சிலுவையிலே எனக்காய் ரத்தம் சிந்தி கழுவினி குற்றம் நீங்க. பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. பிரித்தெடுத்தீர் பிறக்கும் முன்னால் உமக்கென்று வாழ்ந்திட. ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. இயேசையா ஆராதனை உமக்கே அனுதினமும் உமக்கே. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? உங்கள் யுத்தங்கள் எல்லாம் ஓய்ந்தது. யுத்தத்தை முடித்தார். இந்த ஆண்டவர் சிலுவையிலே உங்கள் யுத்தத்தை முடித்திருக்கிறார். அதுதான் உங்களுக்கு குட் நியூஸ். ஹல்லேலூயா. ராஜாவின் பிறப்பு உங்களுக்கு நற்செய்தி. ராஜாவின் சந்திப்பு உங்களுக்கு நற்செய்தி. ராஜாவின் விடுதலை உங்களுக்கு நற்செய்தி. அதே ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 61ஆம் அதிகாரத்தில் அந்த வசனம் இன்னொரு விஷயத்தையும் சொல்லுகிறது. சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும். ஹல்லேலூயா. ஆண்டவர் விடுதலை கொடுப்பது மாத்திரமல்ல, கட்டவிழ்த்தலையும் கொடுக்கிறார். பல இடங்களில் மக்கள் வேதத்திலே கட்டப்பட்டிருந்தார்கள். அவருடைய வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகள், வியாதியில் கட்டப்பட்டிருந்தார்கள். அவருடைய இருதயம் கட்டப்பட்டு கிடந்தது. இந்த ஆண்டவர் இயேசு எல்லாருக்கும் ஒரு கட்டவிழ்த்தலை கொடுத்தார். லூக்கா எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே ஒரு ஸ்திரீயை குறித்து நாம் வாசிக்கிறோம். லூக்கா 8:2. அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரீகளும் 7 பிசாசுகள் நீங்கின மகதலேனாள் என்னப்பட்ட மரியாள். இந்த மகதலேனா மரியாளை குறித்து வேதம் நல்ல செய்திகள் பலவற்றை சொல்லுகிறது. ஆனால் அவள் ஆண்டவரால் பயன்படுத்தப்படுவதற்கு முன்பதாக அவளுக்குள்ள எத்தனை பிசாசு இருந்துச்சு? இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுக்குள்ள பிசாசு இருக்குது. ஏன் தெரியுமா? அவங்க விசுவாசிகளா இருந்தாலும் கூட பிசாசுக்கு இடம் கொடுக்கிறதுனால உள்ள வந்துருது. எங்கேயோ ஒரு இடத்துல
நீ கவனமில்லாத வாழ்ந்தா உங்க வாழ்க்கையில பிசாசு வரும். நீங்கள் விசுவாசிகளா இருக்கலாம், அபிஷேகம் பெற்றவர்களாய் கூட இருக்கலாம். இன்னைக்கு விசுவாசிகளை நான் எச்சரிக்க விரும்புகிறேன். நீ பாவத்துக்கு இடம் கொடுத்தா நீ பிசாசுக்கு இடம் கொடுக்கிறீங்க. பைபிள் சொல்லுது, அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்பட்டு வனாந்தரங்களில் எல்லாம் போய் அலைஞ்சுதான். அலைந்த பிறகு எங்கும் இளைப்பாற இடம் இல்லாமல் திரும்ப என்ன சொல்லிட்டு வருது சொல்லுங்க? நான் விட்டு வந்த வீட்டுக்கு நான் திரும்ப போறேன். அந்த வீடு அப்படிதான் இருக்குதா இல்ல பூட்டி இருக்குதான்னு போய் பார்க்கலாம், ஒரு செக் பண்ணிட்டு வரலான்னு திரும்ப வருது. வந்து பார்த்தா வீடு எப்படி கிடக்குது? திறந்து இருக்குது. ரொம்ப அழகா ஜோடிக்கப்பட்டிருக்குது, ஆனா திறந்து இருக்குது. பிசாசு உள்ள வர்றதுக்கு ஒரு வாசல் போதும், ஒரே ஒரு வாசல் போதும். அந்த ஒரு வாசல் வழியே உள்ள வந்துருவாங்க. எத்தனையோ பிசாசுகளை துரத்தும் பொழுது அது சொல்லும், இவங்க இப்படி செஞ்சாங்க, அதனாலதான் வந்தேன். ஒரு நாள் ஒரு கூட்டத்திலே ஒரு நல்ல மகள், அவள் நல்லா படித்தவள், ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு ப்ரொஃபஷனை பண்ணிட்டு இருக்கிறா. கூட்டம் நடக்குது, வர்ஷிப் நேரத்தில் அவ ஆட ஆரம்பிச்சிட்டா. யாருமே நினைக்கல அவ இப்படி ஆடுவா என்று சொல்லி. she was a believer. அவள் ஆட ஆரம்பித்த உடனே அவள் நல்ல ஒரு 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 கனத்துக்குரிய ஒரு குடும்பத்தை சேர்ந்தவளா இருந்ததுனால எல்லாருக்கும் முன்னாடி அவமதிப்பு வந்துடக்கூடாது. நான் அந்த பாஸ்டர்ட்ட மெதுவாக கூப்பிட்டு அவளை பின்னாடி கூட்டு போயிருங்க அப்படின்னு சொன்னேன். போயிட்டாங்க, பின்னாடி கூட்டு போயிட்டாங்க, பின்னாடி உட்கார வச்சாங்க. கூட்டம் முடிந்தது. எல்லாருக்கும் ஜோம் பண்ணி முடிச்ச உடனே அவ என்னை தேடி வந்தா. வந்து சொன்னா, எனக்காக நீங்க ஜோம் பண்ணுங்க. எனக்கு ரொம்ப பாவமா இருந்தது அவளை பார்த்தா. அவள் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவள், ரட்சிக்கப்பட்டவள், ஞானஸ்தானம் எடுத்தவள். அவள் அபிஷேகம் பெற்றிருந்தாளா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா அவளுக்குள் பிசாசு. அப்ப நான் சொன்னேன், அம்மா எல்லாருக்கும் முன்னாடி உனக்குள்ள இருக்கிற பிசாசு நான் துரத்தினா உனக்கு அவமானமா போயிடும், அதனால உன்னை தனியா கூட்டு வர சொன்னேன், என்ன பிரச்சனை சொல்லு அப்படி. அப்ப அவள் சொன்னாள், குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும் பொழுதெல்லாம் நான் தற்கொலை செய்து சாகணும்னு நினைப்பேன் அப்படின்னா. என்னது? I had a suicidal spirit in me. எனக்கு தற்கொலை செஞ்சு செத்துறணும் நான் எப்பவுமே நினைப்பேன் ஆன்டி அப்படின்னா. நான் சொன்னேன், இன்னைக்கு நீ அதை கன்ஃபஸ் பண்ணு அப்படின்னு. நான் மட்டும் இல்லை ஆன்டி, என் வயிற்றுல ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தையோட சேர்த்து நான் செத்துறணும்ட்டு நான் நினைச்சேன் அப்படின்னா. எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா. நான் சொன்னேன், ஏன் அப்படி நினைச்சேன்? என் புருஷன் பேர்ல எழுதி வச்சுட்டு சாகணும், அவன் என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான், என்னை ரொம்ப உபத்திரவப்படுத்துகிறான். நான் சொன்னேன், எல்லாத்தையும் மன்னி, உன் கணவனை மன்னிச்சிரு, திருமணம் ஆயிடுச்சு, குழந்தையும் வந்துருச்சு, இனிமே நீ இந்த மாதிரி நினைக்க கூடாது, ஏசப்பா இன்னைக்கு உனக்கு விடுதலை தருவார், உன் குடும்பத்துல விடுதலை தருவார்னு சொன்னேன். எல்லாத்தையும் மன்னிப்பு கேட்ட ஆண்டவற்ற. இன்னைக்கு சொல்றேன், யாரையாவது மன்னிக்க முடியாம இருதயத்துல கசப்பு வச்சிருந்தீங்கன்னா உங்க வாசல் திறந்திருக்கு. தற்கொலை செய்யணும்னு கர்த்தர் மேல விசுவாசம் இல்லாம தற்கொலையை முயற்சி பண்ணீங்கன்னா நீங்க பிசாசுக்கு வாசலை திறந்து வைக்கிறீங்க. பொய் சொல்றீங்கன்னா பிசாசுக்கு வாசலை திறக்கிறீங்க. தவறான உறவுகளில் வாழ்ந்தால், மனைவிக்கு தெரியாம கணவன் தவறான உறவு, கணவனுக்கு தெரியாமல் மனைவி தவறான உறவில் வாழ்ந்தால், வாலிப பிள்ளைங்களே உங்களுக்கு சொல்றேன், ஒரு மொபைல்ல ஆபாசமான வீடியோக்களை நீ பார்த்தா கூட டெவில் உள்ள வந்துருவான். தேவனுடைய ஜனங்கள் நீங்க எல்லாருமே பரிசுத்தமா இருக்கணும். உங்களுக்கு தெரியாது, அவன் உள்ள வந்துட்டான்னு தெரியாது, ரொம்ப நாளா சைலண்டா இருப்பான். சில வருஷங்கள் கழித்து தான் அவன் தன்னுடைய சேஷ்டைகள் எல்லாம் வெளியே காட்டுவான். இன்னைக்கு பிலீவர்ஸுக்குள்ள, அநேக விசுவாசிகளுக்குள்ள பிசாசுக்கு இடம் கொடுத்ததுனால உள்ள இருந்து அவன் அவர்களை ஆட்டி படைக்கிறான். சில வருஷங்கள் கழித்து வேறு ரூபத்தில் வெளிப்படுவான், வியாதிகள் மூலமாய் வெளிப்படுவான். இன்றைக்கு இரவு நீங்க ஆண்டவற்றை மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே அந்த மகதலேனா மரியாள்கிட்ட 7 பிசாசுகளை துரத்துவீங்களே, அது போல எனக்குள்ள நான் எந்த பிசாசுக்கு இடம் கொடுத்திருந்தாலும் இன்றைக்கு இரவு என்னை விட்டு போகட்டும், நான் யாரோட ஒப்புரவாகணுமோ மன்னிப்பு கேட்கணுமோ எல்லாத்துட்டையும் மன்னிப்பு கேட்டுறேன் நீங்க கர்த்தர்ட்ட சொன்னா உங்க வாழ்க்கையில ஒரு விடுதலை. இந்த பிசாசு வந்து பார்த்துட்டு, அடடா வீடு எப்படி இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, இதுக்கு முன்னாடி இருந்ததை விட இப்போ ஃபர்னிச்சர்ஸ்லாம் புதுசாக போட்டிருக்கிறாங்க, நல்லா இருக்குது, கம்ஃபர்டபுளாக இருக்குது, முந்தி ஃபேனு தான் இருந்துச்சு, இப்போ என்ன இருக்குது, ஏசி இருக்குது. ஒரு ஆள் இல்லை, நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டு வரேன்னு போய் எத்தனை பிசாசை கூட்டு வந்துருமா? அப்போ பைபிள் சொல்லுது, அந்த மனுஷனுடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும். இன்னைக்கு ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வளர்ச்சி இல்லை? இன்னைக்கு ஏன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வறட்சி? ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து ரொம்ப மொனட்டானஸா இருக்கு நிறைய பேருக்கு. ஐ வாண்ட் டு டாக் டு பிலீவர்ஸ்.
விசுவாசிகளுக்கு பேசுறேன். ஜெபம் ஒரு கடமையா இருக்குது, வேத வாசிப்பு ஒரு கடமையா இருக்குது. ஆரம்ப நாட்கள்ல கர்த்தர் மேல் இருந்த அன்பு இன்னைக்கு இல்லைன்னா எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க பிசாசுக்கோ மாம்சத்துக்கோ உலகத்துக்கோ இடம் கொடுத்துட்டீங்க. இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் விடுவிக்க வந்த ஆண்டவர். அன்றைக்கு மகதலேனா மரியாளை விடுவித்தார் ஆண்டவர். இன்னைக்கு உங்களை விடுவிக்க விரும்புகிறார் ஆண்டவர். பலரை விடுவித்தார். மார்க் எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் ஒருவன் லேகியோன் என்ற ஒருவனை குறித்து நம்ம வாசிக்கிறோம். ஆண்டவர் அவனை விடுதலை செய்கிறார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்தில் ஒரு கானானிய ஸ்திரீ ஆண்டவற்றை வந்து, ஆண்டவரே என் மகளை பிசாசு பிடித்து அலைக்கழிக்கிறது. அந்த வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 25வது வசனம். அவள் வந்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யும் என்று அவரை பணிந்து கொண்டாள். அவர் அவளை நோக்கி, பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிகளுக்கு போடுகிறது நல்லதல்ல. அவ என்ன கேட்டா? வசனம் 22. அப்பொழுது அந்த திசைகளில் குடியிருக்கிற கானானிய ஸ்திரீ ஒருத்தி அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே தாவீதின் குமாரனை இறங்கும், என் மகள் பிசாசினால் கொடிய வேதனைப்படுகிறாள் என்று சொல்லி கூப்பிட்டாள். நான் உலகத்தில் பல இடங்களுக்கும் பயணிக்கிறேன், பல கூட்டங்களில் சபைகளில் பிரசங்கிக்கிறேன். அநேக தாய்மார்கள் வந்து சொல்லுகிற ஒரு பிரச்சனை என்ன தெரியுமா? என் பையன் 7வது வகுப்பு படிக்கும்போது மொபைல் ரொம்ப யூஸ் பண்ண ஆரம்பிச்சான், மொபைலுக்கு அடிக்டாவே மாறிட்டாமா. நான் அவனை இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்து படிக்க வச்சிருக்கிறேன். 2 வருஷம்தான் போனான், 3வது வருஷத்துலேருந்து போக மாட்டேன்னு சொல்லிட்டான். சரி என்ன செய்யறான்? ரூமுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிறான், குளிக்க மாட்டான், நேரத்துக்கு சாப்பிட மாட்டான், வெளியே வர மாட்டான், எந்த நேரமும் அந்த மொபைலை பார்த்துட்டு இருக்கிறான். படிப்பை டிஸ்கண்டினியூ பண்ணி 5 வருஷம் ஆச்சு. அவனுக்கு சும்மா உட்கார வச்சு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஊர்ல ஒரு குடும்பத்துல தான் அப்படின்னா, போற ஊர்ல எல்லாம் இப்படி பிரச்சனை. ஏன்? அந்த வாலிப பிள்ளைகள் இள வயதிலே எங்கேயோ ஒரு இடத்துல பார்க்க கூடாதவைகளை பார்த்து கேட்கக்கூடாதவைகளை கேட்டதினால் அவங்க இருதயத்துல பிசாசுக்கு இடம் கொடுத்துட்டாங்க. பிசாசு பிடிச்சிட்டான். அவன் பிடித்த பிறகு அதுக்கு பிறகு விடுதலையாக முடியல. தலைமுடிய வளர்த்து போட்டு ஷேவ் பண்ணாம, ஆண் பிள்ளைகள் மட்டுமல்ல பெண் பிள்ளைகள் கூட வீட்டுக்குள்ளேயே அடைந்து கிடக்கிறாள், வெளியே வருவதில்லை. இன்னைக்கு அநேக பெற்றோருடைய பிள்ளைகள் பிசாசினால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னைக்கு சொல்றேன், இன்றைக்கு இரவு ஒரு விடுதலையின் இரவு. ஆண்டவர் உங்களை விடுவிக்க போகிறார், உங்கள் பிள்ளைகளை விடுவிக்க போகிறார். இந்த ராஜா யுத்தத்திற்கு போனால் திரும்ப வரும் பொழுது பெரிய ஒரு சத்தம் உண்டாகுமாம். நம்முடைய ராஜா ஜெயித்து வருகிறார், இந்த ராஜா ஜெயித்து வருகிறார், ஜனங்களை நீங்க வந்து ராஜாவை சந்திக்க வாருங்கள். அப்ப ராஜா ஜெயித்து வரும் பொழுது கூடவே எதை கொண்டு வர தெரியுமா? ஜெயத்தை கொண்டு வருவார், கொள்ளை பொருளை கொண்டு வருவார், கொண்டு வந்து மக்களுக்கெல்லாம் பங்கிட்டு கொடுப்பார். இந்த ஆண்டவர் இயேசு சிலுவையில் உனக்காக ஜெயித்திருக்கிறார். சிலுவையில் பிசாசின் தலையை நசுக்கி இருக்கிறார். வாசித்த வசனத்தின்படி எதிரடையாக இருந்த எல்லா சத்துருடைய வல்லமைகளை அவர் சிலுவையிலே ஆணி அடித்து சிலுவையிலே வெற்றி சிறந்தார். இந்த இயேசு ராஜா உங்களுக்கு ஜெயத்தை கொடுக்க வல்லமையுடையவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. கடைசியாக மற்ற ராஜாக்கள் எல்லாரும் செய்யாத ஒரு காரியத்தை இந்த இயேசு ராஜா நமக்காக செய்ய போகிறார். வாசிக்கலாம். 61ஆம் அதிகாரம் 2வது வசனம். கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும் நம்முடைய தேவன் நீதியை சரிக்கட்டும் நாளையும் கூறவும். வசனம் சொல்லுது, அனுக்கிரக வருஷம், நீதியை சரிக்கட்டும் நாள். இந்த 2 வார்த்தையும் 2 அர்த்தமுடையது. ஒன்று, அனுக்கிரக வருஷம் என்பது இயேசு ராஜா பூமியிலே வந்து பிறந்து தன் ஜனங்களை சந்தித்த வருஷம். நீதியை சரிக்கட்டும் நாள் என்பது இந்த ராஜா ஒரு நாள் வரப்போகிறாரே அவருடைய வருகையை குறிக்கிறது. மற்ற ராஜாக்கள் எல்லாரும் ஒரு குறிப்பிட்ட ஆண்டு வாழ்ந்து மண்ணிலே மரித்து போவார்கள். ஒரு அரசன் மரித்தால் அடுத்த அரசன் அரசாள வருவான். ஆனால் இந்த ராஜா மரித்தவர் மரித்து உயிரோடு எழுந்து இன்றைக்கு பரலோகத்தில் வீற்றிருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு நாள் அவர் சீக்கிரம் வரப்போகிறார். எந்த ராஜாவும் பூமியிலே மரித்த ஒரு ராஜாவும் திரும்ப வந்து ஆளுகை செய்வது இல்லை. ஆனால் இந்த ஆண்டவர் இயேசு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிரோடு எழுந்து இன்றைக்கு பரலோகத்தில் இருக்கிறார். அவர் இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொல்லி நீ ஆயத்தமாகு என்று சொல்லுகிறார். ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் முடித்து வாசித்து உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். இந்த ராஜாவுடைய வருகையை குறித்து பல இடங்களில் வேதம் சொல்லியிருக்கிறது. வெளிப்படுத்தின விசேஷத்தில் வெளிப்படுத்தின ஆக்கியோன் யோவான் எழுதுகிறார், இதோ நான் சீக்கிரமாய், சொல்லுங்க, இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன்.
நம்முடைய ராஜா மாத்திரம்தான் 2ஆம் முறை திரும்ப வரப்போகிறார். உலக ராஜாக்கள் எல்லாம் ஒரே முறை வந்து மண்ணிலே மடிந்து போனார்கள். நம்முடைய இரட்சகர் இயேசு மீண்டும் வரப்போகிறார். இந்த ஆண்டவருடைய வருகைக்கு நீங்கள் ஆயத்தமா? அந்த ஆண்டவர் வரும் பொழுது இதோ ராஜா வருகிறார் என்று பலத்த எக்கால சத்தம் வானிலே முழங்கும். அந்த எக்கால சத்தம் முழங்கும் பொழுது நீங்க போவீங்களா? இன்னைக்கு தீர்மானித்துக் கொள்ளுங்கள். என் அன்பின் ஆண்டவரே, நாங்கள் ஆயத்தமாக வேண்டும். ஹல்லேலூயா. 5 காரியங்களை உங்களுக்கு நான் சொன்னேன். நற்செய்தி. 1, இந்த ராஜாவின் பிறப்பு உங்களுக்கு நற்செய்தி. 2வது, இந்த ராஜாவின் சந்திப்பு உங்களுக்கு நற்செய்தி. 3வது, இந்த ராஜாவுடைய காயம் கட்டுதல், ஆறுதல் உங்களுக்கு நற்செய்தி. 4வது, இந்த ராஜா கொடுக்கிற விடுதலை உங்களுக்கு நற்செய்தி. 5வது, இந்த ராஜா வரப்போகிறாரே, அது உங்களுக்கு பெரிய நற்செய்தி. எல்லாரும் இருக்கிற இடங்களிலே ஒரு நிமிஷம் எழும்பி நிற்கலாமா? நான் வாசித்த வசனத்தை மீண்டும் ஒரு விசை வாசித்து உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். அப்போஸ்தலர் நடபடிகள் 10ஆம் அதிகாரம். நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினாலே அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். இன்றைக்கு இந்த வளாகத்தில் உன்னை சந்திக்க வந்திருக்கிறார். எல்லாரும் வாயை திறந்து இந்த ராஜாவுக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். வாயை திறந்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்றி ராஜா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. வாயை திறந்து சொல்லுங்க. ராஜா, உம்முடைய முதல் வருகைக்காக நன்றி. ராஜா, பூமியிலே நீர் ஜனங்களை சந்தித்து எல்லாருடைய வாழ்க்கையில் இருக்கிற துயரத்தை நீக்கிறது போல என் துயரத்தையும் நீ நீக்கும்படி இந்த பூமிக்கு வந்தீங்கப்பா. உங்களுக்கு நான் நன்றி சொல்றேன். வாயை திறந்து கர்த்தருக்கு எல்லாரும் நன்றி சொல்லலாமா? கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கோடான கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே, கோடான கோடி ஸ்தோத்திரம். இன்றைக்கு இரவு கர்த்தர் உன்னை சந்திக்க வந்திருக்கிறார். இன்றைக்கு இரவு ஆண்டவர் உன்னை சந்திக்க வந்திருக்கிறார். உங்க வாழ்க்கையின் பிரச்சனைகள் என்ன? உங்க வாழ்க்கையின் போராட்டங்கள் என்ன? இந்த இயேசு அன்றைக்கு ஜனங்களுடைய கண்ணீரை துடைத்தது போலவே உங்கள் கண்ணீரை துடைக்க வந்திருக்கிறார். அன்றைக்கு விடுதலை செய்தது போலவே இன்றைக்கு உங்களை விடுவிக்க வந்திருக்கிறார். சிலுவையிலே பிசாசை ஜெயித்து தன் ஜனங்களுக்கு விடுதலையை கொடுத்தவர் இன்றைக்கு உனக்கும் விடுதலையை கொடுக்க வந்திருக்கிறார். மகளே, வாயை திறந்து எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாமா? தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. என்ன பிரச்சனைகளோடு கூட இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்களோ எல்லா பிரச்சனையும் ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ராஜா, என்னை சந்திக்க வந்தவரே, இன்றைக்கு இரவு உங்களுடைய எல்லா கண்ணீருக்கும் அவர் பதில் தரப்போகிறார். எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர் பதில் தரப்போகிறார். எல்லா வியாதிகளும் அவருடைய பிரசனத்திலே மறைய போகிறது. வாயை திறந்து சொல்லுங்க. இயேசுவே, கரங்களை உயர்த்தி கேளுங்கள். இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இறங்கும் என்று அன்றைக்கு அந்த குருடன் கூப்பிட்டது போல இந்த இயேசுவை நோக்கி கூப்பிடுங்கள். இந்த ராத்திரி வேளையில் அவர் உங்களை சந்திக்க வந்திருக்கிறார். இந்த ராத்திரி வேளையில் அவர் உங்களை சந்தித்து உங்களுக்கு ஆறுதல் கொடுக்க வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. யாருடைய வாழ்க்கையில் இந்த விடுதலை வேண்டும்? கர்த்தர் தருகிற விடுதலை யாருக்கு வேண்டும்? கர்த்தர் தருகிற ஆறுதல் யாருக்கு வேண்டும்? கர்த்தர் தருகிற சுகம் யாருக்கு வேண்டும்? இந்த இரட்சகர் இயேசு சிலுவையில் சம்பாதித்த அந்த நன்மைகள் யாருக்கு வேண்டும்? கைகளை உயர்த்தி கேளுங்க. இயேசுவே சொல்லுங்க. இயேசு ராஜா, வாய் திறந்து கேளுங்க. இயேசு ராஜா, இயேசு ராஜா, என் மேல் இரக்கம் செய்யுங்கப்பா, என் மேல் இரக்கம் செய்யுங்கப்பா, எனக்கு இரக்கம் செய்யுங்க. வாயை திறந்து கேளுங்க. எனக்கு இரக்கம் செய்யுங்கப்பா. இந்த ராத்திரி வேளையில கர்த்தர் உன்னை விடுவிக்க விரும்புகிறார். கர்த்தருடைய வல்லமை உன்னை விடுவிக்க வந்திருக்கிறது. ஹல்லேலூயா. உங்க வியாதியில் இருந்து இன்றைக்கு இரவு தேவன் ஒரு விடுதலையை கொடுக்கிறார். உன் பலவீனங்களை ஆண்டவர் மாற்றுகிறார். இந்த ராஜா உன்னை சந்திக்க வந்திருக்கிறார். இந்த ராஜா உன்னை சந்திக்க வந்திருக்கிறார். இந்த ராஜா உன் அருகிலே வந்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தில் ஒரு விடுதலை. என்ன பிரச்சனையோடு வந்தீங்க? என்ன போராட்டத்தோடு இருக்கிறீங்க? தூரத்திலிருந்து ஒலிபெருக்கி என் வார்த்தையை கேட்கிற உங்க வாழ்க்கையில என்ன பிரச்சனை, என்ன போராட்டம், என்ன வியாதிகள் இருந்தாலும் இந்த இயேசு ராஜா எல்லாவற்றையும் மாற்ற வல்லமையுடையவர். அவர் வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சீமேஜர். ஹல்லேலூயா. Thank you Jesus. விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம்.
ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கூப்பிடு நீ பதில் கொடுப்பார், குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். கூப்பிடு நீ வாயத்திறந்து கூப்பிடுங்க, இயேசு ராஜாவை நோக்கி. குறைகளெல்லாம் நிறைவாக்குவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நடத்திடுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்றே நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் இந்த ராத்திரி வேளையிலே. ஹல்லேலூயா. கொண்டாடுவோம் கொண்டாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம். ஹல்லேலூயா. அவருடைய வல்லமை, ஆண்டவருடைய வல்லமை, ஆண்டவருடைய வல்லமை உன்னை தொடுகிறது. கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார், கர்த்தர் உன்னை விடுவிக்கிறார், கர்த்தர் உன்னை சுகமாக்குகிறார். கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய வல்லமை உன்னை சந்திக்கிறது. கர்த்தருடைய வல்லமை உன்னை சந்திக்கிறது. அவரை நோக்கி கூப்பிடு, அவரை நோக்கி கூப்பிடு. இயேசுவே சொல்லுங்க, இயேசுவே என்னை விடுவியும், இயேசுவே சமாதானத்தை தாரும், இயேசுவே சுகத்தை கொடுப்பீராக. இயேசுவே வாயை திறந்து கேளுங்க. இயேசு ராஜா, இயேசு ராஜா, என் குடும்பத்தில் பிரச்சனைகள் மாறட்டும். எல்லா பிரச்சனைகளை ஆண்டவர் இன்னைக்கு இரவு வேறுகிறார். இயேசு உன்னை சந்திக்க வந்திருக்கிறார், இயேசு உன்னை சந்திக்க வந்திருக்கிறார். உன் எல்லா பிரச்சனைகளையும் கட்ட அறுக்கப்படுகிறது, வேறறுக்கப்படுகிறது. குடும்பத்தில் இருக்கிற பிசாசின் கிரியைகள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் விலகுகிறது. மனம் திரும்பு. இன்றைக்கு ராத்திரி உன் பாவத்தை விட்டு மனம் திரும்பு, உன் கோபத்தை விட்டு மனம் திரும்பு, மன்னிக்காத சுபாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள். ஆண்டவர் ஒரு பெரிய விடுதலையை இன்னைக்கு இரவு தரப்போகிறார். விடுதலையை பெற்றுக்கொள், விடுதலையை பெற்றுக்கொள். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? கோடான கோடி ஸ்தோத்திரம், கோடான கோடி ஸ்தோத்திரம் ஐயா. ஹல்லேலூயா. இவருடைய பிறப்பு உங்களுக்கு நற்செய்தி, இவருடைய சந்திப்பு உங்களுக்கு நற்செய்தி, இவர் கொடுக்கிற விடுதலை உங்களுக்கு நற்செய்தி, வரப்போகிற இந்த ராஜாவின் வருகை உங்களுக்கு நற்செய்தி. எத்தனை பேர் இந்த ஆண்டவருடைய வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்களா? உங்க வலது கரத்தை எடுத்து இருதயத்துல வச்சுக்கோங்க. ஆண்டவரே, உலகத்துல நான் எப்படி வாழ்ந்தாலும் நீர் வரும் பொழுது நான் உங்களுடைய வருகையிலே பங்கெடுக்க வேண்டும் ஆண்டவரே. எத்தனை விசுவாசிகள், நான் விசுவாசிகளுக்கு பேச விரும்புகிறேன். வலது கரத்தை எடுத்து இருதயத்துல வச்சு சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ஆயத்தப்படுத்துங்க. உங்க வருகையில நான் கைவிடப்பட்டு போய்விடக்கூடாது. உங்களுடைய வருகை வரும் பொழுது நான் என் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்க கூடாது. உங்க வருகை வரும் பொழுது உங்க சித்தம் செய்து முடித்தவனாய் முடித்தவளாய் நான் நிற்கணும் ஆண்டவரே. ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணலாமா? ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாயை திறந்து சின்சியரா ஜெபம் பண்ணுங்க. நான் ஒரு நாள் கைவிடப்பட்டு போயிடக்கூடாது ஆண்டவரே. உங்க வருகைக்கு என்னை ஆயத்தப்படுத்துங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே என் இயேசு மகாராஜனை வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே என் இயேசு மகாராஜனை
வந்திடுவார். அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. அந்த நாள் மிக சமீபமே, சுத்தர்கள் யாவரும் சேர்ந்திடவே. தேவ எக்காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. தேவ எக்காலம் வானில் முழங்க, தேவாதி தேவனை சந்திப்போமே. எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே, என்னேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே, என்னேசு மகாராஜனே வந்திடுவார். எக்கால சத்தம் வானில் தோனித்திடவே, என்னேசு மகாராஜனே வந்திடுவார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? உங்க தனத்தை உங்க வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா. தேங்க்யூ ஜீசஸ். கடைசியாக இந்த கூடுகையிலே நான் 2 விதமான அழைப்பை கொடுக்க விரும்புகிறேன். எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும், எல்லா கண்களும் மூடி இருக்கட்டும். இந்த கூடுகையில் வந்திருக்கிற உங்களில் யார் இன்னும் நான் ரட்சிக்கப்படவில்லை, எனக்கு ரட்சிப்பு நிச்சயம் இல்லைன்னு சொல்றவங்க யாராவது இருக்கிறீங்களா? இன்றைக்கு இந்த ராஜா உன்னை சந்திக்க வந்திருக்கிறார். அவர் முதலாவது அவருடைய பிறப்பின் சந்தோஷத்தையே நீங்க பெற்றுக்கொள்ளலனா, அடுத்தடுத்து வருகிற ஆசீர்வாதங்களை இந்த பூமியில் இழந்து போவீங்க. எத்தனை பேர் இன்றைக்கு இரவு இந்த ஆண்டவரை நான் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்றீங்க? ஒருவர் இருந்தாலும் பரவாயில்ல, கரங்களை ஆண்டவருக்கு நேராக உயர்த்துங்க. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். வெட்கப்படாம கைகளை உயர்த்துங்க. இந்த 6 நாட்களும் நீங்க வந்து இந்த செய்தியை கேட்டுட்டு இயேசுவை இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளாது போனால் வாழ்க்கை வெறுமையாய் போய்விடும். தூரத்தில ஒலிபெருக்கில என் சத்தத்தை கேட்கிற நீங்கள் ஒருவேளை இந்த ஆண்டவரை உள்ளத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் என்னோடு இந்த ஒரு ஜெபத்தை செய்யுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே, என் இயேசுவே, நான் ஒரு பாவி, என் பாவத்தை மன்னிக்க இந்த பூமியிலே இரட்சகராய் வந்தீர். ஏசையா, இன்றைக்கு உம்மை என் இருதயத்தில் ஏற்றுக்கொள்ளுகிறேன். ஆண்டவரே, உங்க பிறப்பு எனக்கு ஒரு பெரிய நற்செய்தி அப்பா. இன்றைக்கு இயேசுவே என் உள்ளத்தில் வாரும், என்னை உம் பிள்ளையாய் ஏற்றுக்கொள்ளும், என் பாவங்களை மன்னியும், என்னை ரட்சியும். சொல்லுங்க, இயேசுவே, நீரே என் ஆண்டவர், நீரே என் ரட்சகர் என்று என் இருதயத்தில் விசுவாசித்து என் வாயினால் அறிக்கை செய்கிறேன். இன்றிலிருந்து என் வாழ்வை உமக்கு கொடுக்கிறேன். என்னை நடத்துங்கப்பா, என்னை நடத்துங்கப்பா. என் ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி, என் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்ததற்காய் ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? தேங்க்யூ ஃபாதர். உம்முடைய பிறப்பு இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளுக்கு மறுபிறப்பை கொடுத்திருக்கிறதற்காய் நன்றி. நான் இன்னொரு அழைப்பை கொடுக்க விரும்புகிறேன். விசுவாசிகளாகிய உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஆனால் இன்னும் நான் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுக்கவில்லை என்று கர்த்தருடைய அழைப்பை யாராவது தள்ளி போட்டு கொண்டு சென்றிருப்பீர்கள் என்றால் இன்றைக்கு இரவு கர்த்தரிடத்துல யாரை உங்களை ஒப்பு கொடுக்க போறீங்க? ஒரு நபர் இருந்தாலும் உங்க வலதுகரத்தை உயர்த்தி இங்க கர்த்தருக்கு ஒரு பொருத்தனை செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். யாரையும் பார்க்காதீங்க, கண்ணை மூடி கர்த்தரோடு நீங்க ஒரு பொருத்தனை செய்ய. நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், ஆனா நான் இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கல. வெட்கப்படாதே மகளே, வெட்கப்படாதே மகனே, இது கர்த்தர் உனக்கு கொடுக்கிற ஒரு அழைப்பு, தனி அழைப்பு. ஹல்லேலூயா. வேறு யாராவது இருக்கிறீங்களா? சபைக்கு வருகிறீர்கள், ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள், ஆனால் ஞானஸ்தானம் எடுக்கலைன்னா இன்னைக்கு ஒப்பு கொடுங்க. கர்த்தர் இந்த கூட்டத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தர விரும்புகிறார். அது என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? ஆண்டவர் இயேசு ஞானஸ்தானம் எடுத்த பொழுது, இவர் என் நேசகுமாரன், இவரிடத்தில் பிரியமாயிருக்கிறேன் என்று பிதா சாட்சி சொன்னார். இன்றைக்கு நீங்க எடுத்த இந்த முடிவு, இவள் என் நேசகுமாரத்தி, இவன் என் நேசகுமாரன் என்று ஆண்டவர் உங்கள் மேல் பிரியமாயிருக்கிறார். பரலோகத்தின் தேவனே, இன்றைக்கு உம்முடைய பிள்ளைகளில் யார் யார்
ஞானஸ்தானம் எடுப்பதற்கு தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிறார்களோ அவர்கள் கைகளை உயர்த்தி உம்மிடத்திலே பொருத்தனை செய்திருக்கிறார்கள். இந்த பொருத்தனையை நிறைவேற்ற கர்த்தர் உதவி செய்வீராக. உங்களுக்கு நன்றி அப்பா, கோடான கோடி ஸ்தோத்திரம். இந்த தீர்மானத்தை இவர்கள் எடுத்ததற்காய் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்க ஜனங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிங்க. யார் யாரெல்லாம் இன்றைக்கு உம்மை தேடி வந்தார்களோ, நசரேயனாகிய இயேசு நன்மை செய்கிறவர், இன்றைக்கு இவர்களுக்கு நன்மை செய்யுங்க. ஒரு நிமிஷம் உங்க வாழ்க்கையில கர்த்தர் என்ன நன்மையை செய்ய வேண்டுமோ வலது கரத்தை உயர்த்தி கர்த்தரை நோக்கி கேளுங்க. வலது கரத்தை உயர்த்தி, ஏசையா 2 நன்மைகளை கேட்க போறீங்க. இந்த 2 நன்மை என் வாழ்க்கையில நடக்கணும் ஏசையா. இந்த 6வது நாள் கன்வென்ஷன் அன்று நான் ஜெபிக்கிறேன். கைகளை உயர்த்தி கொண்டு கர்த்தரை நோக்கி கேளுங்க. 2 காரியம், 2 நன்மைகள் என் தனிப்பட்ட வாழ்க்கையில, என் குடும்பத்துல நடக்கணும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கைகளை உயர்த்தி நம்முடைய ஜனங்களுக்காய் ஜெபிக்கிறேன். தொலைக்காட்சியிலும் ஆண்டவரே மற்றும் யூடியூபிலும் இந்த செய்தியை கேட்கிற மக்களுக்காகவும் ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே இவர்கள் வாழ்க்கையில் அந்த 2 நன்மைகள் வரட்டும் ஆண்டவரே. அந்த நன்மைகளை கொடுப்பீராக. நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்த இயேசு ராஜா இன்றைக்கு ராத்திரி இந்த இடத்துல வந்து இவர்கள் என்ன நன்மையை இடத்துல கேட்டார்களோ அதை அவர்கள் வலது கரத்தில் கொடுத்து, இதை வாங்கிக்கொள், இதை பெற்றுக்கொள் என்று சொல்லுகிறதற்காய் நன்றி. நீ பெற்றுக்கொள் மகளே. கர்த்தர் உன் ஜெபத்தை கேட்டார், உன் விண்ணப்பத்திற்கு பதில் கொடுத்திருக்கிறார். நீ திரும்பி செல்லும் பொழுது சமாதானத்தோட போ. நீ திரும்பி செல்லும் பொழுது கர்த்தர் என் ஜெபத்திற்கு பதில் கொடுத்தார் என்று சந்தோஷத்தோடு கடந்து செல். ஆண்டவர் ஜெபத்தை கேட்டதற்காய் நன்றி. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமா? கோடான கோடி ஸ்தோத்திரம் ஐயா. நன்றி அப்பா.